மஞ்சளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே, போன வீடியோவில் இன்டர்ஃபரன்ஸ் செக்கிங்கை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதில் நிறைய இன்டர்ஃபரன்ஸ் வந்துச்சு. அதில் சில இன்டர்ஃபரன்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ திருப்பி பார்ப்போம் எவ்வளோ இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னன்னு தெரியலன்னா இதுக்கு முந்தின வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அது எப்படி செக் பண்ணுறது, என்ன அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது. ஸோ பார்த்திங்கன்னா நோ இன்டர்ஃபரன்ஸ் டிடெக்டட்னு சொல்லுது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இதை பண்ணிகிட்டே வரணும். பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்டர்ஃபரன்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அப்போனா இது 100% இன்டர்ஃபரன்ஸ் அவாய்ட் ஆகிருக்கானா கிடையாது. ஓகேங்களா? இது ஓரளவுக்கு தான் ரிவீட்டை பொறுத்தவரை ஓரளவுக்கு தான் கொடுக்கும். எனக்கு இதோட அக்யூரேட்டாக வேணும்னா NavisWorksனு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் போய்ட்டு இன்டர்ஃபரன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளாஸ் டிடெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேமில் வரும். ஓகே, வேறு அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இதில் இப்போ சீலிங், அதாவது ஃபால் சீலிங் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ளோர் பிளான் 1க்கு வந்துக்கிறேன், கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே சீலிங் இருக்கும். ஓகேங்களா? சீலிங்கிறது நம்ம உள்ள சொல்கிற ஃபால் சீலிங். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா என்ன காம்பவுண்ட் சீலிங் இருக்குது. ஓகே, என்ன திக்னஸ் வேணும், என்ன சைஸ் வேணும், எல்லாமே இங்கே நம்ம போய் எடுத்துக்க முடியும். போயிட்டு எடிட் டைப்பில் போனீங்கன்னா இங்கே திருப்பி ஸ்ட்ரக்சரில் எடிட்னு சொல்லி அதோட திக்னஸ் எவ்வளோ வேணும், என்ன மெட்டீரியல் வேணும். ஓகே, ஸோ திருப்பி இங்கே போயிட்டு லேயர் ஆப்பில் போயிட்டு திருப்பி நான் என்ன வேணுமோ நான் மாற்றிக்க முடியும். திருப்பி எனக்கு இல்லை வேறு மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்க முடியும். என்ன மெட்டீரியல் வேணுமோ எல்லாமே இங்கே மாற்றிக்க முடியும். அதே மாதிரி அதோட கலர்ஸ் எல்லாமே நம்ம மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா அக்வாஸ்டிக் சீலிங் டைலு டிஃபால்ட் என்ன திக்னஸ் இருக்கணும் இதெல்லாம் மொத்தமாக இதோட ஆட் பண்ணிங்கன்னா அந்த திக்னஸ் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி ஓகே. பட் இப்போ எனக்கு என்ன ஹைட் ஆஃப்செட் ஃப்ரம் லெவல் அப்படின்னு கொடுக்குது. நம்ம கிரவுண்ட் லெவல்லேருந்து எடுத்துருக்கோம். ஓகேங்களா? பட் எனக்கு வந்து ஃப்ளோர் லெவல் வந்து ஆக்சுவலாக ரூஃபோட லெவல் 2 வந்து 12 ஃபீட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு எனக்கு இது 10 ஃபீட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஃபீட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தா 2 விதமான சீலிங்ஸ் இருக்குது. ஓகே, வரையிறது ஆட்டோமேட்டிக்னு சொன்னேன்னா நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைட்டில் வச்சோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ஆர் விசிபிள் இன் ஃப்ளோர் பிளான் சொல்லுது. காரணம் என்னென்னா சீலிங் பிளான் இங்கே இருக்கிறது தான். ஸோ நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு காட்ட மாட்டேங்குது. ஸோ இதே சீலிங் பிளானில் போனோன்னா எனக்கு காமிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி காமிச்சா பயந்துடக்கூடாது. சீலிங் பிளானில் வச்சு நான் சீலிங் வரையும்போது சீலிங் பிளானுக்கு மாற்றிக்கணும். ஓகே, ஸோ இது ஆட்டோமேட்டிக் சீலிங் சொன்னால். ஸ்கெட்சுன்னு சொன்னோன்னா எனக்கு இது ஆக்சுவலாக ஃபுல்லாக க்ளோஸ்டு ரூமாக இருக்கணும். க்ளோஸ்டு ரூம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இங்கே வராது. எனக்கு இந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னா நான் ஸ்கெட்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல எனக்கு எந்தெந்த இடத்துல ஃபால் சீலிங் வரப்போகுதுன்னு தெரியலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்கை வச்சு நான் எல்லாத்துக்குமே நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்கெட்ச் சீலிங். ஸ்கெட்சுன்னு சொன்னால் எனக்கு வரைகிறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து எப்படி இந்த இடத்துல ஃபால் சீலிங் வரப்போது, இந்த இடத்துல என்ன வருதுங்கிறத நமக்கும் இன்னும் நம்ம டிசைட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துலையும் அதே மாதிரி அப்ளைன்ஸ் வேறு மாதிரி வரப்போகுது. ஸோ நான் இங்கேருந்து இங்கே நான் சீலிங் வரைஞ்சிக்கிறேன். சீலிங் எடுத்தது சரியாக எடுக்கலை. ஓகே, ஸோ நான் இது வரைக்கும் வரைஞ்சிக்கிறேன். திருப்பி நான் இங்கேருந்து ஏன் இப்படி வரைகிறேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இந்த கார்னர் வேணும். எந்த இதுன்னு தெரியல வாழை வச்சு. ஸோ இந்த கார்னர் டூலை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா நமக்கு அது தகுந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ திருப்பி இந்த பக்கம் சும்மா நான் இந்த இதில் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த டூலை வச்சு ஈஸியாக நான் கஷ்டப்பட்டு வரையணும்னு தேவையில்லை. இந்த டூலை யூஸ் பண்ணியே நான் பார்த்திங்கன்னா வரைஞ்சிருச்சு. இப்போ திருப்பி இந்த டூலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டூலை யூஸ் பண்ணி சிங்கிளாக வந்துருச்சு. இப்போ திருப்பி இது உள்ள பிரச்சனை கிடையாது, நம்ம அந்த வால் இருக்குங்கள்லாம் அதை வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இது இந்த
ஆக்சுவலாக ஸ்கெட்சுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு விதவிதமாக டிசைனாக எனக்கு ஃபால் சீலிங் வரையணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்க முடியும். ஓகே, பட் இங்கே நம்ம வந்து பிகினர்ஸுங்கிறதுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதுனால அதை பற்றி நம்ம ஃபுல் டெப்த்தில் நம்ம போகலை. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துட்டு ஃபினிஷ் எடிட் மோட்னு கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும். கேன்சல்னு கொடுத்தீங்கன்னா கேன்சல். நம்ம இது வரைக்கும் செஞ்சது ஃபினிஷும் கொடுத்தா இப்போ எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ 3Dயில் போய் பார்ப்போம். ஓகே, எனக்கு ஃபால் சீலிங் இங்கே வந்துடுச்சு. என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட். ஓகே, ஸோ இதே மாதிரி எனக்கு ரெஸ்ட் ரூம்லேயும் வேணும் அப்படின்னா நான் ரெஸ்ட் ரூமுக்கும் நான் வரைஞ்சிக்க போகிறேன். ஓகே, ஏன்னா ரெஸ்ட் ரூம்லேயும் நம்ம ஃபால் சீலிங் போட்டுக்கலாம் அப்படின்னா. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இன்னும் ஒன்றும் பண்ணலை, இந்த ஏரியா ஒன்றும் பண்ணலை. இந்த ஏரியா நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த ஏரியாவில் வந்து எனக்கு ஸ்டோரேஜ் மாதிரி வேணும். இங்கே ஒரு ஷாஃப்ட் வரையணும். ஷாஃப்ட்டுக்கு வந்து மல்டிபிளாக வந்து நான் வந்து எல்லா ஃப்ளோர்ஸையும் வரைஞ்சதுக்கப்புறம் ஷாஃப்ட் வரைஞ்சேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அங்கே வரையலை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சீலிங் போய்ட்டு திருப்பி சீலிங் இதுக்கும் நான் வரைஞ்சிடுறேன். ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு 3Dயில் போய் பார்த்தோம்னா நமக்கு உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியாது, கீழே உள்ளது எதுவும் தெரியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபால் சீலிங் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் நம்ம ரூல்ஸ் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.